இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான 5வது டுவெண்ட்டி போட்டி அகமதாபாத்தில் நடக்கிறது. இதில் டாஸ் வின் பண்ண மார்க்கரம் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். அவர் கூறுகையில், இது எங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் சீரிஸ் ட்ரா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். சூரியகுமார் யாதவ் கூறுகையில், டாஸ் வின் பண்ணால் நானும் பேட்டிங் தான் எடுத்திருப்பேன். முதல் பேட்டிங்னால நல்ல ஸ்கோர் அடித்து கண்டிப்பாக எஃபர்ட் கொடுப்போம். நாங்கள் கண்டிப்பாக சீரிஸை வெற்றி பெற வேண்டும் ஒரு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுமன் கில்லுக்கு பதிலாக சாம்சனும் ஹர்ஷிப் ராணாக்கு பதிலாக பும்ராவும் உள்ள 11ல் இடம்பெற்றிருக்காங்க. முதல் இன்னிங்ஸ்க்கு தொடங்கிய சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி சாம்சனுக்கு 3 மேட்ச் சான்ஸ் கொடுக்கல. அவர் இந்த சான்ஸை பயன்படுத்திட்டாரு. சுமன் கில்லுக்கு சாம்சன் மோர் தென் பெட்டர், எவ்வளவோ மேலு. இந்தியா 30.1 ஓவருக்கு 97 ரன் அடிச்சிருக்கு, 2 விக்கெட் போயிட்டு. அதில் அபிஷேக் சர்மா 34 ரன்னும் சஞ்சு சாம்சன் 37 ரன் அடித்தார். அபிஷேக் சர்மா பாஸ் வீசிய பந்தில் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார். பாருங்கள், லைட்டாக மேல்டாக க்ளோவில் பட்டுரும். சஞ்சு சாம்சன் லேண்டே பந்தில் கிளீன் அவுட் ஆயிடுவார். ஆர்வமே இந்தியாவுக்கு நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தி உள்ளனர். கண்டிப்பாக இந்தியா ஸ்கோர் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் வரும் என்று எதிர்பார்க்குறோம். இந்தியா முதல் இன்னிங்ஸ் முடியல. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பிரிவியூ பார்க்கலாம்.